ஸ்ரீ மகாகுருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். சக்தா கர்மண்ய வித்வாம்சோ யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வாம்ஸ் ததா சக்தஹ சிகீர்ஷு லோக சங்கிரஹம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இது பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தின் 25வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம், இதுவரை கர்மங்களை செய்வதனால் கிடைக்கும் பலனை பார்த்தோம். கர்மம் எப்படி ஒரு யாகம் என்ற ஒரு கம்பேரிசன் எப்படி பண்ணி காட்டினார். அந்த யாகத்தை விட யஜ்ஞத்தை விட இது எவ்வளவு மடங்கு மேல் என்பதை கிருஷ்ணர் கூறினார். அதற்கப்புறம் கர்மங்களை, அதாவது நம்மளுக்கு விதிக்கப்பட்ட அந்த கடமைகளை நிறைவேற்றுவதனால் கிடைக்கும் அந்த புகழை பற்றி பேசினார். அந்த புகழோட சேர்ந்த அந்த புகழை பெற்ற ஜனக மகாராஜாவின் எடுத்துக்காட்ட எக்ஸாம்பிளை எடுத்து நம்ம அர்ஜுனன் கிட்ட சொல்றார், அந்த ஜனகரை போலவே நீயும் புகழ் பெற வேண்டும், நீயும் உன்னோட கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொன்னார். அதற்கப்புறம் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொன்னாராம், எனக்கு இந்த ஒரு 3 உலகங்களிலும் அந்த சராசரத்திலும் கடமைகள் என்று யாருமே எதுவுமே சொல்லலை. இதுதான் உன் கடமை என்று சொல்வதற்கு யாருமே இல்லை. இருந்தாலும் நான் ரட்சிக்கிறத கடமையாக ஏற்றுக்கொண்டேன். ஏனென்றால் என்னை பார்த்துதான் நிறைய பேர் அப்புறம் கடமைகள், இவருக்கே கடமைகள் இல்லை, பகவானுக்கே கடமைகள் இல்லை, அப்புறம் நாம் ஏன் செய்ய வேண்டும் என்று அந்த கடமைகளை கைவிட ஆரம்பிப்பார்கள். அவர்களுக்கு பாவம் வரக்கூடாது என்பதற்காக தான் நான் இந்த ரட்சிக்கிற கடமையை எடுத்துட்டேன். இன்னொரு ரீசன் ஏன், இன்னொரு காரணம் ஏன் இந்த ரட்சிக்கிற தொழிலை நான் எடுத்துட்டேன், இந்த தர்மத்தை நான் எடுத்துட்டேன் என்றால், இந்த ஒரு கர்மாவை, இந்த ஒரு கடமையை நான் எடுக்கவில்லை என்றால் வேற யாரால் எடுக்க முடியும்? அதனால் என்னை தவிர வேற யாருக்கும் இந்த கடமையை, இந்த ஒரு ரட்சிக்கணும் காப்பாற்றணுங்கிற கடமையை எடுக்க முடியாது, நான் மட்டும்தான் எடுக்க முடியும் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம். மேலும் இப்ப இந்த ஸ்லோகத்தில் சொல்றாராம் அவர், சக்தா கர்மண்ய வித்வாம்சோ யதா குர்வந்தி பாரத. அதாவது எப்படி அஞ்ஞானத்தில் இருப்பவர்கள், அதாவது ஞானமே இல்லாத ஒரு நிலையில இருப்பவர்கள், ஞானம் பெறாதவர்கள் எப்படி கர்மங்களை அதோட பலன் கிடைக்கும் என்ற ஒரு ஆசையில செய்கிறாளோ, இப்பதான் நம்ம கர்மயோகத்தில் பார்த்துட்டே வரும். பெரிய பெரிய யாகங்கள் யஜ்ஞங்கள்லாம் செய்து போய் பகவான் அடையணும் என்று அவசியம் இல்லை. நாம் தினமும் செய்யும் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அவரை மனதில் வைத்துக்கொண்டு அவரிடம் சமர்ப்பணம் செய்தால் போடும் என்று பார்த்தோம். அதே போலதான் கிருஷ்ணர் இப்ப இந்த ஸ்லோகத்தில் சொல்றாராம், இப்படி பெரிய பெரிய யாகங்கள் யஜ்ஞங்கள் இதெல்லாம் அஞ்ஞானத்தில் செய்பவர்கள், அந்த யாகத்திலேருந்து ஒரு பலன் கிடைக்கும், அதுலேருந்து எனக்கு ஒரு கான்சிக்வன்ஸ், அதுலேருந்து ஒரு பலன் கிடைக்கும் என்பதற்காக தான் செய்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருப்பவாதான் கர்மயோகிகள். இவர்கள் எந்த ஒரு கர்மாவை செய்தாலும் இந்த யாகங்கள் யஜ்ஞங்கள் இதை செய்வதோடு சேர்த்து சின்ன சின்ன கர்மாக்கள், தினமும் செய்யும் அந்த சின்ன சின்ன கர்மாக்கள், அதை கூட பகவானை மனதில் நிறுத்தி கொண்டு அவரிடம் சமர்ப்பணம் செய்து கொண்டேதான் செய்வார்கள். அதனால் இப்படி 1008 யாகங்கள் செய்து கொண்டு அதிலிருந்து பலன் கிடைக்கும் என்று ஆசைப்பட்டு கொண்டே அந்த ஆசையில் செய்யும் அந்த கர்மாக்களுக்கும், ஆசையே இல்லாமல் அனைத்து பலன்களும் முன்னிடமே போகட்டும் என்று பகவானிடம் எல்லாத்தையும் சமர்ப்பண்ற பக்தர்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அர்ஜுனா. அதனால் இப்படி ஆசை கொண்டு, அந்த பலன் மீது ஆசை கொண்டு செய்யும் அந்த கர்மாக்கள் மேலா, இல்லைனா அந்த பகவான் கிட்டேயே சமர்ப்பணம் செய்து கொண்டு அவரிடம் சரணாகதி செய்யும் அந்த கர்மாக்கள் சிறந்ததா என்று கிருஷ்ணர் அர்ஜுனை பார்த்து சொல்றார். நிச்சயமாக அந்த பக்தியில் செய்கிற அந்த பகவானிடம் சமர்ப்பணம் செய்து அந்த கர்மாவையும் கர்மாவிலிருந்து வரும் அந்த பலனையும் பகவானிடம் சமர்ப்பணம் செய்து கொண்டு செய்யும் அந்த கடமைதான் சிறந்தது என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இப்பேற்பட்ட கடமைகள் செய்பவர்கள் இந்த உலகத்தில் இருப்பதால் தான் இந்த உலகமே சந்தோஷமாக, இந்த உலகமே சுபிட்சமாக இருக்கிறது என்று சொல்றார். இந்த உலகம் ப்ராஸ்பெரிட்டியோடு இருக்குன்னா அதுக்கு காரணமே இப்பேற்பட்ட கர்மயோகிகள் இன்றளவும் வாழ்ந்து வருகிறார்கள் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தின் 25வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.